Hi friends, welcome to my channel Rani'in. இன்னைக்கு நம்ம அடை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எப்போதுமே தோசை இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். இந்த மாதிரி அடை தோசைலாம் செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நமக்குமே ஏதாவது டிஃபரண்டா சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும். இப்போ வாங்க அடை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மறக்காம ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்காக. அடை தோசைக்கு நான் 1 கப் அளவு ரைஸ் எடுத்துக்கிறேன். இது இட்லி அரிசியாகவும் இருக்கலாம், பச்சரிசியாக கூட எடுத்துக்கலாம். 1 கப் அளவு கடலைப்பருப்பு, 1 கப் அளவு துவரம்பருப்பு, 1 கப் அளவு பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு வந்து எங்கள் வீட்டில் விளைஞ்சது, அதுவும் வீட்டிலையே உடச்சி தோல் நீக்கி ரெடி பண்ணி கொண்டு வந்தது. அதனால தான் வந்து கொஞ்சம் தோலெல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையுமே கழுவி ஒரு 2 hours கிட்ட ஊற வச்சிடலாம். அரிசியை தனியாக ஊற வைக்கணும், பருப்பெல்லாம் தனியாக ஊற வைக்கணும். ஏன்னா அரிசியை வந்து கொஞ்சம் நம்ம நைஸாக அரைக்கணும், பருப்பு வந்து அந்தளவுக்கு அரைக்க வேண்டாம். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கழுவி தண்ணி சேர்த்து ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு 2 hours கிட்ட இது ஊறட்டும். பார்த்தீங்கன்னா 2 hours நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து போட்டு தான் அரைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 2-3 பல் பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லது. அப்புறம் 1 ஸ்பூன் அளவு சோம்பு. இப்போ மாவை அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு அரைச்சிக்கோங்க. அரிசி மாவு பார்த்திங்கன்னா நம்ம தோசை இட்லிக்கு எந்த அளவுக்கு அரைப்போமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ பருப்பு கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. கொஞ்சம் நறு இருந்தால் போதும், ரொம்பவும் நறு இருக்கக்கூடாது. அரிசியை விட பருப்பு வந்து ஃபாஸ்ட்டாக அரைச்சிடுறதுனால நம்ம தனித்தனியாக அரைச்சிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைஸ் அளவுக்கு ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே அளவுக்கு தேங்காய் துருவனது எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் துருவலுக்கு பதிலாக முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து அடை தோசை முருங்கைக்கீரை சேர்த்து தான் செய்வாங்க. இங்கே முருங்கைக்கீரை இப்போ கிடைக்கல அப்படிங்கிறதுனால தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன். பட் தேங்காய் துருவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் கேரட் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லியில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்து பருப்புலேயே சேர்த்து அரைச்சிட்டேன், அதை சொல்லவும் மறந்துட்டேன். நீங்கள் உப்பு வந்து பருப்பு கூட சேர்த்து போட்டு அரைச்சாலும் சரி, அல்லது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி இடையில. இது வந்து ரொம்ப நம்ம தோசை மாவு பதத்துக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாகவே இருக்கணும். சிலர் வந்து மஞ்சள் கூட சேர்த்துப்பாங்க, கொஞ்சம் மஞ்சளாக வரும். நான் வந்து ஆனால் மஞ்சள் சேர்க்கலை. இது ஓரளவுக்கு எல்லோவாக தான் இருக்கும், அதுவே போதுமானதாக இருக்கும். இதில் கொஞ்சமாக இஞ்சி துருவுனது சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். பட் இஞ்சி துருவுனது சேர்க்கும்போது நமக்கு டோட்டலாக வடை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கலை. வரமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாவை கரைச்சிக்கலாம். அல்லது தோசை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. இப்போது தோசை ஊற்றிடலாம். தோசை தவா சூடு பண்ணியாச்சு. நல்லா காய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து நல்லா ஊற்றிக்கோங்க. இதை ரொம்ப நம்ம நார்மல் தோசை மாதிரி நைஸாக ஆக்கிடக்கூடாது, கொஞ்சம் தண்டியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்பவும் தண்டியாக இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதில் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. அடை தோசைக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் விட வேண்டியது இருக்கும், அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா கரிஞ்சிடாமல் நல்ல ஒரு சைடு பொன்னிறமாக வெந்துருச்சு.
இதே மாதிரி இன்னொரு சைடும் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பரான அடை தோசை ரெடி ஆகிருச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக. இதை நீங்கள் இப்போ நம்ம சுட்டு எடுத்த மாதிரி நார்மல் தோசை மாதிரியும் சுட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் ஷாலோ ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் சின்ன சின்ன தோசையெல்லாம் ஊற்றிக்கலாம். அதுவும் 2 பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெயில் நல்லா ஃப்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாவை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பணியார பாத்திரத்தில் சுட்டு எடுத்தோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுத்துக்கலாம். இப்போது எண்ணெயெல்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துருச்சு. திருப்பிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே சமயம் வடை மாதிரி உங்களுக்கு ஹார்டாகவும் இருக்காது, சாஃப்டாக இருக்கும். இதுவும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, அவியல் இதெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவியலோட ரெசிபியும் ரீசெண்டாக தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு. எடுத்துடலாம். நல்ல சூப்பரான ஹெல்த்தியான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. 2-3 சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லான அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இதுக்கு தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காரமாக, ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேங்காய் சட்னி அரைச்சி நல்லா கொலகொலப்பாக தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அவியலும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன்னு சொல்லலாம். இதே மாதிரி சுவையான அடை தோசை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.